ஊர்ல நான் சுந்தரகாண்டம் சொன்னேன், 6 நாள் சொன்னேன் சுந்தரகாண்டம். ஒரு பெரிய மனுஷர் வந்து கேட்டார். அவர் தன்னை பத்தி சொல்லிட்டார். நான் வசதியா இருக்கிற போது உங்களை பார்க்காம போயிட்டேன், வசதி குறைஞ்சு ரொம்ப சிரமப்படுறேன். ஆனா வசதியா இருக்கிற போது நெல்லவா ஆத்துக்கு வந்ததே இல்லை எங்க ஆத்துக்கு, அதையும் நான் சொல்லணும் இல்லையோ. இப்ப எப்படிப்பட்ட கட்ட வசதி எனக்கு வந்திருக்கு தெரியுமான்னு தன் கதையை சொன்னார். அது மாதிரி கஷ்டம் ஒருத்தருக்கவே வரக்கூடாது. தீபாவளின்னு சொன்னா ஒரு 500 ஜவுளி வியாபாரிகள் இவாத்துல ஒரு மாசம் முன்னாடி மோக்கொண்டு வந்து காத்துட்டு இருப்பானா. ஒவ்வொருத்தருக்கே 5000 10,000 வாங்கி பந்துக்களுக்கு எல்லாம் வழிச்சு படம் கொடுப்பேன். இப்ப அதே நான் கடத்தருவுல போனேன். அந்த சொந்தக்காரன் என்னை பார்த்துட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற கிளார்க்கு கிட்ட அவர் இல்லைன்னு சொல்லி போச்சோம்னா என்ன நான் கடன் காப்பேன்னு தெரிஞ்சு இப்படி என்ன தெய்வம் பண்ணிவிடுது. தெய்வம் பண்ணிட்டுன்னு சொல்லாதையும் நீதே சொல்லிடலையோ வசதியா இருக்கிற போது ஒரு நல்லவாட உள்ள விடலேன்னு இந்த அதர்மம் பண்ணிவிடுதுன்னு சொல்லுமே. அதுதான் தோண மாட்டேங்குதுன்னு அது தோணலே எங்க சொன்னதுக்கு அப்புறம் புரியுதுங்க. தெய்வம் பண்ணிவிடுதுங்களா? தெய்வம் பண்ணவாது நீ நல்லா இருக்கிறவோ தெய்வத்தை நினைச்சியோ நினைக்கல. என்ன சொல்றாரு, நீ அப்ப வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமாங்கிறார். என்ன பண்ணிட்டு போயிருவா அப்ப வந்தா என்ன என்னத்தான் நான் கண்டேன். கஷ்டம் அந்த போதுதான் புரியும். நல்ல வசதியா இருக்கிற போதே புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சுவாமி கீதையில அர்ஜுனா இந்த உலகத்தை நம்பிவிடாதே, பணத்தை நம்பிவிடாதே, பகவான நம்பு, என்ன நம்புன்னு அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமான். என்ன பஜிங்க இந்த உலகத்தை நம்பிவிடாதே. உலகமே சத்தியமா சுகத்தை கொடுத்து விடுவான், பகவான் தான் கொடுப்பான். ஆயினால பகவத் ஆராதனத்துல போய் சோர்ந்து போயிடாது. ஈஸ்வர பஜனத்துல வந்து அவன் தளர்ந்து விடப்படாது. அதுல செலவை செலவா நினைக்கப்படாது. சரீர பிரயாசத்தை சரீர பிரயாசமா நினைக்கப்படாது.